ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். சக்திஹஸ்தம் ரோபாக்ஷம் சிகிவாசனம் ஷட்டானம் தாரணேகிரவரோக்தம் பாவயேத். குக்குடத்வஜம் குக்குடதராய வித்மகே வஜ்ரஹஸ்தாய தீமகி தன்னோ சரவணபவ பிரச்சோதயாத். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வாத சாதகே சரண்யே த்ர்யம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. புதுச்சேரியிலிருந்து ஐடிவி சார்பாக வழங்கப்படும் ஆன்மீகம் அறிவோம் என்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை அன்பர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிக்கும் புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன். நீங்க இந்த சேனலை ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, பெல் பட்டனையும் அழுத்துறீங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துடும். ஆனா செய்யாதவர்கள், இதுவரை அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஷேர் பண்ணுங்க. ஷேர் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமான பேருக்கு இது போய் சேரணும். எங்களுக்கு புகழ் தேவையில்லை. ஆனா இந்த இந்த நிகழ்ச்சியில் நடத்தப்படுகிற அத்தனை விஷயங்களும் அத்தனை பேருக்கும், தமிழ்நாடு பூரா தமிழ் தெரிஞ்சவர்கள், உலகில் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா சமூக ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. இந்த அது யார் அதிபதி அப்படின்னு பார்க்குறோம். இந்த அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளும் சுக்கிரனுமாக இருக்கக்கூடிய அம்பாள் தாயார், இவங்க ரெண்டு பேரும் தான் அதுக்கு ஊடகமா இருக்கிறார். அதை கொண்டு போய் சேர்ப்பதில் சனீஸ்வரன் பங்கு எடுத்துக் கொள்கிறார். அதனால நீங்க எல்லாரும் இதை வந்து இது பண்ணணும், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணுங்க, கொஸ்டின் கேளுங்க, உங்களுடைய வாழ்வியல் முறைகளை பத்தி கேளுங்க. ஜாதகம் சம்பந்தமாக எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நம்பர் இருக்கு, வாசுதேவன் 9597180623. இந்த நம்பருக்கு நீங்க பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ஆகஸ்ட் மாத பலனை பார்க்கவிருக்கிறோம். ஆகஸ்ட் மாதத்தில் பலனாக பார்க்க இருக்கிறோம். 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் மாத பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம். மேஷத்தை பொறுத்தவரையில இந்த மேஷ ராசிக்காரர்கள் எப்போதுமே எதிலுமே சற்று கோபப்படக்கூடிய ஒரு இடத்திலே இருப்பவர்கள். கோபப்படக்கூடிய ஒரு சட்டுன்னு கோபம், முன்கோபம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். ஆனால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலும் மற்ற ராசிக்காரர்களுக்கு இருக்குமானது கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். அவர்கள் சிந்திப்பது சற்று வேகமாக முன்னோக்கி செல்லக்கூடிய, முன்னோக்கி நடக்கக்கூடிய விஷயங்களை சிந்தித்து வைத்து விடுவார்கள். இவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று வேகம் குறைவான ஒரு மாதமாகத்தான் கருதப்படுகிறது. 50% பலன்களே பெறுகிறார்கள். என்ன பண்ணா நல்லது நடக்கும், அவ்வளவுதான். நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட், உங்களுடைய முறைகள் வந்து எப்போதுமே சுருக்கமாக இருக்கும். நீங்க என்ன பண்ணா நீங்க நல்லது நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். முருகப்பெருமான், அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று 9 விளக்குகளை ஏற்றி வந்தாலே பலன்கள் நல்லபடியாக நடக்கும். மேஷராசிக்காரர்கள் 9 விளக்கு ஏற்றி வழிபட்டாலே சிறப்பாக இருக்கும் என்பதுதான் உண்மையான விஷயம். வாழ்விலே சில இன்னல்கள் தீர்ந்து நல்ல விஷயங்கள் வரக்கூடிய விஷயமாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். வெளியில செல்பவர்கள், வாகனங்களில் செல்பவர்கள் சற்று ஜாக்கிரதையாக சென்று வரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கிறது. அடுத்ததாக ரிஷபராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எப்போதுமே சுகமாக இருக்க வேண்டும் என்று என்பவர். சுகமாகனா எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நமக்கு எல்லாமே கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பவர். சற்று மந்தத்தன்மை உடையவர்கள் என்று சொல்லலாம். மந்தத்தன்மைனா எதிலுமே கொஞ்சம் வேகம் குறைவாக இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. யோசித்துத்தான் முடிவெடுப்பார்கள் அப்படி கூட சொல்லிக்கலாம். ஓகேவா? அப்போ இவங்க வந்து இந்த மாசத்துல கொஞ்சம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது. பரிகாரம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள், இவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்தால் 5 நெய் தீப விளக்குகள் ஏற்றி பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து வந்தால் ஓரளவுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு மாதத்துக்கான பலன் பார்க்க போறோம். அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட் தான். எப்போதுமே சுருக்கமாக நம்ம என்ன செய்ய வேண்டும்ங்கிறது மட்டும்தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில பார்க்க வருகிறோம். மாத பலன். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே அந்யோன்யமாக இருக்கக்கூடிய கணவன் மனைவி இடத்துல அடிக்கடி சண்டை வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம். அதனால சற்று நீங்கள் வந்து உங்களுடைய வேகத்தை குறைத்து கொண்டு நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த மாதத்தின் பலன். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்று, ஏன்னா இது ஆடி மாதமாக நடப்பதனால அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அங்கே அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை, குங்குமம் மெரூன் கலர் குங்குமம் வாங்கி அம்பாளுக்கு உங்க பேரை சொல்லி, நட்சத்திரத்தை சொல்லி, வீட்டுக்கார பேரை சொல்லி, நட்சத்திரத்தை சொல்லி, குழந்தைங்களோட பேரை சொல்லி, நட்சத்திரத்தை சொல்லி
மாரியம்மன் கோயில எத்தனை விளக்கு ஏற்றலாம்? 2 விளக்கு ஏற்றலாம். நீங்க 2 விளக்கு ஏற்றி நெய் தீப விளக்கு ஏற்றி அர்ச்சித்து குங்குமத்தால் அர்ச்சித்து அந்த குங்குமத்தை வாரந்தோறும் இந்த மாதம் பூரா வச்சுட்டே வந்தீங்கன்னா மிகச்சிறப்பான பலனை அடைகிறீர்கள் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வெளியில சென்று வருவது உங்களுக்கு பணம் காசு புழக்கம் எல்லாம் இந்த மாதம் சற்று குறைவாகவே இருக்கும் என்பதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா உங்களுடைய மாசமே நடக்குது. கடக மாசத்துக்கு ஜென்ம மாசமாக இருக்கிறது. ஜென்ம மாசம்னா ஆடியிலேயே சந்திரன் ஆட்சி பெற்றுக்கிறக்கூடிய அந்த கடகத்திலே இருப்பதினால நீங்கள் உங்க பணம் காசு செலவு பண்ணுவதை பார்த்து செலவு பண்ணணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். எடுத்து தாராளமா இன்னைக்கு ஒரு வாரம் இந்த வாரம் காசு எடுத்துட்டு தாராளமா செலவு பண்ணிட்டு அடுத்தடுத்த வாரங்களை கண் விழி பிதுங்கி நிற்பதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதனால அது மாதிரி செய்யாதீங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. குரங்குகள் உங்க கண்ணில் பட்டதுன்னா மந்திகள்னு சொல்லுவாங்க குரங்குகள், அதை உங்க கண்ணில் பட்டதுன்னா அதுங்களுக்கு உணவு கொடுத்து அதன் மூலியமாக நீங்க நிறைய பலனை பெறுகிறீர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருட காலமே கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது. அதனால நீங்க இந்த சிரமத்தை எல்லாம் தீர்த்துக்கணும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கை கூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆவணி மாசம் பெண் பார்க்க வருபவர்கள், மாப்பிள்ளை பார்க்க வருபவர்கள் நல்லபடியா நல்ல செய்தி சொல்லுவாங்க. முடியக்கூடிய தருவாயில இது அமையும். பிரச்சனைகள் ஏன்னா உங்களுக்கு கடன் கையில காசு இல்லாம பிரச்சனை பண்ணுவீங்கன்னா கல்யாணம் கூடி வந்ததுன்னா காசு தேவை இல்லையா? அதனாலதான் சொல்றேன் அந்த வார்த்தை. இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். நீங்க ஆண்களாக இருந்தால் ஒரு முறை சபரிமலை சென்று இந்த ஆவணி புரட்டாசி ஐப்பசியிலே சபரிமலை சென்று ஐயப்ப சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வர்றது நல்லது. இல்லை அருகில் உள்ள ஐயப்ப சுவாமியை நீங்கள் சென்று ஒரு வழிபாடு, ஒரு அபிஷேக ஆராதனை அது மாதிரி செய்து வந்தீங்கன்னா நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. கன்னியா ராசிக்காரர்கள் மாத பலன், ஆகஸ்ட் மாத கன்னியா ராசிக்கான ஆகஸ்ட் மாத பலன். உங்களுக்கு இருக்கக்கூடிய சச்சரவுகள், பழைய வண்டி வாகனங்கள், வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜு, எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாம் அடிக்கடி ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால நீங்க செலவுகள் கூடும் அப்படிங்கிற மாதிரி சுப செலவுகளாகவும் இருக்கலாம். வீட்டில் சுப செலவுகள் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்கலாம். கன்னிராசியை பொறுத்த மட்டில என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அருகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி கோயில், இல்லை ரொம்ப தூரமா இருக்கு போய் பார்த்துட்டு வரேன்னா அங்கே போயிட்டு அந்த அம்பாளை பார்த்து தரிசனம் பண்ணி விட்டு வருவது உங்களுக்கு சால சிறந்ததாக இருக்கும். அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போறவங்க ஒரு 7 விளக்கு ஏற்றி அம்பாளை வழிபட்டு வந்தீர்கள் ஆனால் நல்லது நடக்கும். கன்னியா ராசிக்காரருக்கு சுப செலவு மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதம் ஆகஸ்ட் மாதம். அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிரமமான ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. ரொம்ப சிரமமா இருக்கு. ஓரளவுக்கு நீங்க ரெக்டிஃபை வரணும்னா உங்க மனதளவிலே இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை குறைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா உங்களால முடிஞ்சா உங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்க அமைதியா ஒரு 3 மணி நேரம் அமர்ந்து தியானம் செய்து அம்பாளோ சுவாமியோ உங்களுக்கு ஆண் தெய்வமோ இல்லை பெண் தெய்வமோ இருந்தால் அமைதியாக உட்கார்ந்து தியானம் பண்ணி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் உண்மையான விஷயம். துளாராசிக்காரர்கள் அதனை கடைபிடித்தார்களே ஆனால் நன்றாக இருக்கும். வாழ்விலே நல்ல முறைகள் ஏற்றமாக இருக்கும் அப்படிங்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகஸ்ட் மாத பலன். விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே ஒரு ஏற்றம் தரும் காலமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால மறைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும். மறைந்து வாழக்கூடிய வாழ்க்கைன்னா காலையில போனீங்கன்னா சாயந்தரம் நைட்டு தான் வீட்டுக்கு வருவீங்க. நடுவில் உங்களை யாரும் எதுவுமே பார்க்க முடியாது. ஆஃபீஸு வீடு அவ்வளவுதான். இதான் மறைந்து வாழக்கூடிய ஒரு மறைந்து வாழறதுங்கிறது நிறைய இருக்கு. அதை நீங்க எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். உங்க ஜாதக பொறுத்தபடி நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம். சிவபெருமானை வழிபட வேண்டும். இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் யாரை வழிபட வேண்டும்? சிவபெருமானை வழிபட வேண்டும். அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடியவர்கள், நினைத்திருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது. அடுத்ததாக தனுசு ராசிக்காரர்கள் ஏற்கனவே எப்போதுமே உயர்ந்த பதவியை நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள், டீச்சரா இருக்கலாம், பேங்க் உத்தியோகஸ்தர்களா இருக்கலாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி உத்தியோக உயர்வு வேணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அப்போ அது மாதிரி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். நீங்க யாரை வழிபடலாம்? தட்சிணாமூர்த்தி, வடக்கு முகமாக தெற்கு முகமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால், மேதா தட்சிணாமூர்த்தி என்று சொல்வது கற்பக வருஷத்தின் கீழே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு 9 விளக்குகள் ஏற்றி, நெய் தீப விளக்குகள் ஏற்றி அவருக்கு கடவை மாலை சாட்டி வழிபட்டு வந்தீங்களா வியாழக்கிழமையில உங்களுக்கு வெற்றி பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக மகர ராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாத பலன். மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஆனால் அதே சமயத்துல வெற்றி எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தோல்வியும் அடையக்கூடிய, வெற்றி தோல்வி சமமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது இந்த ஆகஸ்ட் மாதம்.
அதனால கொஞ்சம் நீங்க வெளியில போறது வர்றது, நீங்க இருக்கிற இடம், தங்கக்கூடிய இடம், இதெல்லாம் கொஞ்சம் சரிபார்த்து தங்குமாறு கேட்கணும். பெண்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனீஸ்வர பகவான் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு கருப்பு துணி சாத்தி எல் தீப வழிபாடு செய்து, எல் தீபம் எத்தனை ஏத்தலாம்? 8 விளக்கு ஏற்றி நீங்க வழிபாடு செய்தீர்களானால், காக்கைக்கு சாதம் வைத்து சாப்பிட்டீர்களானால் ஓரளவுக்கு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக ஆகஸ்ட் மாதம் இருக்கிறது. கும்பராசிக்காரர்கள், கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு நடுநிலையான போக்கிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். எப்போதும் ஒரு நடுநிலையானவர்களாக இருப்பார்கள். கும்பம் எப்படி வசந்து மேல பூம்பாக இருக்கிறதோ அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான உயர்வு தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் சற்று வீட்டில் இருக்கக்கூடியவர்களிடத்திலே அமைதியான பேச்சுகளின் மூலமாக அவர்களை சரி கட்டக்கூடிய ஒரு காலம். சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது தான் சொல்ல வரேன். வீட்டில் உங்க கூட இருக்கிறவங்களோட சண்டை சச்சரவுகளை தவிர்த்து அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்கிறேன். என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்போதுமே நவக்கிரகங்களில் இருக்கக்கூடிய ராகு கேதுவுக்கு விளக்கு ஏற்றணும். 4 விளக்கு, 4 விளக்கு, 9 7 விளக்கு, 4 7 11 விளக்குகள் நீங்க நெய்தீப விளக்கு ஏற்றி வந்தீர்களானால் நல்லது நடக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். முடிந்தால் மாலை வேளையிலே கடற்கரையில சென்று அமர்ந்து அமைதியாக அமர்ந்து கடற்கரையை பார்த்து கொண்டே இருந்தால் ஓரளவுக்கு நிலைமைகள் சரியாகும் என்பதுதான் உண்மையான விஷயம். மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் நல்ல விஷயம். நல்ல படிப்பு உள்ளவங்கலாம் படிப்பாங்க. நல்ல ஏற்றமான காலம் இது. நல்ல அற்புதமான காலகட்டமாக இந்த ஆகஸ்ட் மாதம் அமைகிறது. என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் பெருமானை வழிபட்டு அவர்களிடத்திலே நீங்கள் அவருடைய கோவிலுக்கு சென்று 5 விளக்குகள் ஏற்றி நெய்தீப விளக்குகள் ஏற்றி நீங்க பூஜை புனஸ்காரங்களை மேற்கொண்டால் போதுமானது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல பலனை தருகிறது என்பதுதான் உண்மையான விஷயம். ஆக இந்த மாத பலன் மாதந்தோறும் வரும். ஆகஸ்ட் சொல்லிட்டோம். அடுத்தது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாசம் சொல்லுவோம். அடுத்தடுத்த மாசங்களுக்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் மாச பலன்கள் வந்து கொண்டே இருக்கும். பாருங்க, நீங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, கொஸ்டின் நிறைய கேளுங்க. ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகள் நிறைய எதிர்பார்க்கணும், வந்துட்டே இருக்கு. அதுல கோர்வையாக வருகிற கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டே வரும். அப்புறம் நீங்க கேட்கிற கேள்விகள் தனியாக குறிப்பெடுத்து வைத்துக் கொண்டு சொல்லுவோம். இந்த ஐடிவி மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆன்மீகம் அறிவோம் நிகழ்ச்சி உங்கள் மனதை தொடும் என்பதில் எல்லளவும் எங்களுக்கு சந்தேகமில்லை. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நன்றி, நமஸ்காரங்கள். புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன்.